மனுஷன் நிம்மதியா தூங்க விட மாட்டீங்களா? டேய், வந்தே மாதர கீதம் பாரத மாதோட சுவாசம்டா. அத பாதியிலே நிறுத்துறது பெரிய பாவம்டா. முட்டா பயல. சார் நான் கோ டைரக்டர் சார். கோடி டைரக்டர் இல்ல சார், கோ டைரக்டர். அப்படினா டைரக்டருக்கு அடுத்த டைரக்டர். விஜயா வைன்ஸ் பர்மிஷன் வாங்குனியா? என்னது விஜயா வைன்ஸா? நியூ கராச்சி ஸ்டோர் பர்மிஷன் வாங்குனியா? கராச்சி ஸ்டோரா? இந்திரா அம்மா கிட்ட பர்மிஷன் வாங்குனியா? ஜி அந்த அம்மா யாரு? இவங்க யாருக்கிட்ட பர்மிஷன் வாங்காம இங்க வந்து ஷூட்டிங் நடத்துறியா? ஓடு எடுத்து ஓடு ஓடு. காலியா நடத்து விட்டு காலியா. ஒரு நிமிஷத்துல எவனிங்க இருக்க கூடாது. சார் நான் பர்மிஷன் வாங்கிட்டு வந்து ஷூட்டிங் எடுக்க மாட்டேங்கறா. அவன் பர்மிஷன் இல்லாம அங்க ஷூட்டிங் நடத்த முடியாதடா கம்முனா. அண்ணா என்ன இவனா? எவ்வளவுனா? 15,000. 20,000 20,000 ரூபாய். மொத்தம் 25,000 ரூபாய். எனக்கு கொடுக்க போற முண்டகண்ணி அம்மனுக்கு டொனேஷன். முண்டகண்ணி அம்மனுக்கா ரசீது கொடுப்பீங்களா? அம்மன் ரசீது கொடுக்க மாட்டா, குங்குமம் தான் கொடுக்கும். உன் படம் சூப்பர் ஹிட். கேஷியரை கூப்பிடு. கேஷியரே கொஞ்சம் சீக்கிரம் வாப்பா. பிறந்தா நடிகனா தான்டா பிறக்கணும். என்ன ராஜ வாழ்க்கை பாரு. ஷூ மாட்டி விடுறது ஒரு ஆளு, சட்டை மாறுறதுக்கு ஒரு ஆளு, ஃபேனு ஃபோனு, எதுக்கும் ஒரு மச்சம் இருக்கணும்டா மாமா. எல்லாம் நேரம்டா. 10ஆம் கிளாஸ் கூட பாஸ் பண்ணாதவன் புறம்போக்கா ஊர்ல சுத்திக்கிட்டு இருந்தவன். அப்ப ஹீரோ ஆவனா பெரிய பெரிய படிப்புல படிக்கணும். வாய மூடுறா. சினிமாக்காரனுக்கு அரசியல்வாதிக்கு எதுக்குடா படிப்பு? பிச்சமுத்தானே அந்த கார் எவ்வளவு விலை இருக்கும்? ஏய் பார்த்தா தெரியல, ஃபாரின் கார் கோடி ரூபாய் இருக்கும். கோடியா? அப்ப ஹீரோ என்ன சம்பளம் வாங்குவாரு? ஏய் வா 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 வா. ஏய் உன் படத்துக்கு ஹீரோ ஒரு படத்துக்கு எவ்வளவு சம்பளம் வாங்குறான்? 4 கோடிங்கண்ணா. 4 கோடியா? அண்ணா கத்தி எடுத்துருங்க. கத்தி கிடக்கு ரொம்ப தூரம் கண்ணா. அண்ணா ஐயோ கத்தி கொஞ்சம் எடுங்க. அண்ணா எதுக்குண்ணா லஞ்சத்தை அடிக்கிறீங்க? என்ன ஆகணுங்க? இப்ப புரிஞ்சிருக்குமே உனக்கு. ஹீரோ ஆகணுங்க. அண்ணன் ஹீரோ ஆகணும்னா என்ன பண்ணணும்? இந்த கால் எடுக்கணும், அப்புறம் கத்தி எடுக்கணும், அதுக்கப்புறம் கட் அவுட் விடணுங்க. சினிமா இண்டஸ்ட்ரியில உங்க தாத்தனோ, உங்க அப்பனோ, உங்க பெரியப்பனோ, உங்க சித்தப்பனோ, உங்க அண்ணனோ, உங்க தம்பியோ, உங்க மாமனோ, இவங்கள யாராவது ஹீரோவாவோ, காமெடினாவோ, இல்ல கேரக்டர் ஆர்டிஸ்டாவோ, வில்லனாவோ, இல்ல டைரக்டராவோ, இல்ல ப்ரொடியூசராவோ இருக்கிறாங்களா? இந்த மாதிரி ஆளுகளோட வாரிசுக நிறைய பேர் ஹீரோவா இருக்கிறாங்க. இவ எல்லாரையும் தாண்டி நீ எப்படி ஹீரோவாக போற? நான் சொன்ன செவுல அவுல ஆயிடும். ஆனாலும் எந்த சப்போர்ட்டும் இல்லாம சிலர் அஜித் மாதிரி ஹீரோ ஆயிருக்காங்க. உங்க அண்ணனுக்கு டைம் நல்லா இருந்தது வச்சுக்கோங்க, அப்படியே ஹீரோ ஆயிடலாம்ங்க. எப்ப உனக்கு டான்சிங் எல்லாம் தெரியுமா? இதெல்லாம் மாநாட மயிலாடல் சின்ன பசங்களா செய்யறாங்க. உங்களுக்கு முதல்ல பைட் வருமா? மறந்து போயிட்டுனுங்க. உங்களுக்கு தான் நல்லா பைட் வருமே. கன் பைட் கூட போட்டீங்களா? இதெல்லாம் தான் எல்லாரும் செய்யறாங்களாச்சே. முதல்ல உங்களுக்கு டயலாக் பேச வருமா, எக்ஸ்பிரஷன் வருமா? அத சொல்லுங்க. போல என்னது அது தெரியாதுங்களா? சபாஸ், அப்ப நீங்க பெரிய சூப்பர் ஸ்டாருங்க. முதல்ல இவருக்கு ஒரு போட்டோ ஆல்பம் ரெடி பண்ணணுங்க. சும்மா கலர் கலரா ட்ரெஸ் போட்டுக்கிட்டு டைப் டைப்பா போஸ் கொடுக்கணுங்க. எதுக்கு அப்படி எடுக்கணும்? டைரக்டர் கொடுத்துருதுங்க. எங்க வச்சு? ஸ்டுடியோல. தரலாமா தரலாமா? அண்ணே நான் உங்க பெரிய ஃபேன். கட் அவுட்ல நான் பாலாபிஷேகம் பண்ணிட்டேன். என்னென்ன பேசிட்டு இருக்கும்போது அடிச்சிட்டு இவனை வெளியே அனுப்புங்கடா. துமரா உனக்கு. டெய்லி ஒருத்தர் அடிக்கலனா உங்களுக்கு தூக்கம் வராதா? எங்களுக்கு மட்டும் நான் வேண்டுதலா? நடிகன்னா பெரிய புடுங்கியா, ரசிகன்னா உங்களுக்கு இளக்காரமா போச்சு. என்னதான் இருந்தாலும் சக மனுஷங்களை அடிக்கிறது பெரிய பாவங்க. ஐயோ, ஏற்கனவே சினிமா சான்ஸ் போச்சேன்னு வருத்தத்துல இருக்க, நீ வேற இடையில வந்து டார்ச்சர் பண்ற. ரொம்ப தான் கோவம் வருது. என்னையும் அடிச்சிருவீங்களா? அதுக்கு பணம் வேணும். சும்மா எல்லாம் யாரையும் அடிக்க மாட்டேன். அனாவசிய பிரச்சனை எதுக்கு? இந்தாங்க. இரு, என்னது இது? உங்க பெயில் ஃபீஸ் பில்லுங்க. பெயில் பில்லா? என் மோதிரத்தை முழுகிட்டியா? மேல ஏதோ எழுதி இருக்கா, கீழே எதுக்கு போடுங்க?
கருமம். ஃபர்ஸ்ட் பெயில் பே பண்ணியாச்சு. ஆ, செகண்ட் பெயில் 2500 என்ன rupees. திடீர்னு பீஸ் ஏறி போச்சு? பெட்ரோல் 5 liters 250 rupees. டோட்டலா 4200. இரு இரு இரு. பெட்ரோல் எதுக்கு? பின்ன உங்க பெயிலுக்காக தானே. எங்க வீட்ல இருந்து கோர்ட்டுக்கு, கோர்ட்ல இருந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு, போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து திரும்பவும் கோர்ட்டுக்கு. மொத்தமா ஏன் பெட்ரோல தான் ஊரே சுத்தி வந்துட்டு இருக்கியா? நீங்க இப்படி பேசுறது கொஞ்சம் கூட நல்லா இல்லங்க. இந்தங்க பாருங்க. நில்லுங்க மேடம். என்ன காந்தி சிலைக்கு இறக்கி விட்டு போங்க. நானாங்க முடியாதுங்க. ஏனுங்க முடியாது? 5 லிட்டர் பெட்ரோலுங்க. ஸ்டார்ட் கடவுளே. பண்ணுங்க. என்னடாச்சு? வெளிநாட்டு முகத்துக்கு அடிமையாகி நம்ம பாரம்பரியத்தை மறந்து பாரத தேசத்தோட கலாச்சாரத்தையும் சம்பிரதாயத்தையும் கெடுத்துட்டு இருக்கீங்க. சும்மா குழப்பாதனா? புரியுற மாதிரி பேசுனா. ஒரு பொண்ணு ஒரு பையன் அந்த மாதிரி சுத்துறது ரொம்ப தப்புடா. நம்ம கலாச்சாரத்துக்கே விரோதம். அண்ணா, இந்த பொண்ணுக்கு எனக்கும் எந்த சம்பந்தம் இல்லைண்ணா. பாவனா அந்த பொண்ணு. என்ன சோஷியல் பாலிசிங்க? Who has given you the right to guard the Indian culture? This is barbarious. இவ விதேசி பாஷை பேசுறாடா. அண்ணா 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 சொன்னா கேளுங்கண்ணா. அண்ணா அண்ணா பாவனா அந்த பொண்ணு. அண்ணா வேணாண்ணா. அண்ணா விட்டுருங்கண்ணா. அண்ணா அண்ணா இந்த பொண்ணு கட்டமாண்ணா. அட பாவிகளா, ஒரு செட்ட போடுதான் இருக்கீங்களா? கட்டுறாங்க. தாலி கட்டவா இல்ல இவனுங்களை தட்டவா? மனுஷங்களை அடிக்கிறது பாவம்னு சொன்ன, கட்டவா இல்ல தட்டவா? அடி அவனுங்களே. ஏய் வெண்ணைங்களா, யாரோ யாரையோ காதலிச்சா உங்களுக்கு என்னடா வலிக்குது? ஆணும் பெண்ணும் காதலிச்சதாலதான் நாகரிகமே வளர்ந்து விஞ்ஞானம் சொல்லுது. நீங்க ஏன்டா கூடத்தனமா இருக்கீங்க? அந்த பொண்ணை பாரு எவ்வளவு அழகா இருக்கா. என்ன பாரு எவ்வளவு கேவலமா இருக்கேன். எப்படா செட் ஆகும்? எல்கே பால். இனிமே இந்த கலாச்சாரத்தை காப்பாத்துறோம், கம்ப காப்பாத்துறோங்கிற வெட்டி நியாயத்தை விட்டுறணும். ஏய், இனிமே யாருக்காவது கல்யாணம் பண்ணி வச்சீங்கன்னு கேள்விப்பட்டு ஓட்டுருவேன். பொது இடத்துல காதல்ங்கிற பேர்ல அசிங்கம் பண்றது நீங்களும் குறைச்சிங்க. போங்க போங்க. என்ன ரொம்ப பயந்துட்டியா? கண்ணை தொடச்சுக்கோ. பாய். தங்கையா உன்ன கூப்பிட்டு அமைச்சிருக்கான். தங்கையா? அதான்ப்பா அந்த ஹீரோவை போட்டு அடிச்சல, அதுக்கா இருக்கும். ஏய், நீ வேற. நான் வேணும் நடிக்கல. டேய், அங்க போனா தானே தெரியும். பெரிய மனுஷன் கூப்பிட்டு அமைச்சிருக்கான். போகாட்டி நல்லா இருக்காது, போயிட்டு வா. இப்ப மேட்டர் அது இல்ல மாமே. அந்த தாதாக்கு சினிமால டைரக்டர் ப்ரொடியூசர் நிறைய பேரை தெரியும். ரெக்கமெண்ட் பண்ணா ஒரு போன் பண்ணா போதும், அப்புறம் கதைய மாதிரி நீ ஹீரோ தான். அண்ணே, இவன் தானே காசு. யாருல நீ? தாஸ். என்ன விஷயமா? அந்த தங்கையா பாக்கணும்னாரா? எங்க வந்து என்னடா சொல்ற? சபாஸ்ல பையா, தூக்கல வேணா தூக்கல. சினிமா ஷூட்டிங்ல ஏதோ ஹீரோ அடிச்சேன்னு சொன்னானுவா, ஏதோ புழுதானு நினைச்சேன். ஆனா என் வீட்டுக்கே வந்து என் பிள்ளைய அடிச்சு ஏறி நிக்கல, அசத்திட்டல. நீதாமல நெசமான ஹீரோ. அண்ணா அண்ணா அண்ணா, உங்க பிள்ளைங்க தெரியாதண்ணா. அண்ணா மன்னிச்சிருண்ணா மன்னிச்சிருண்ணா. அண்ணா அண்ணா நீ கூட மன்னிச்சிருண்ணா. தெரியாம பண்ணிட்டேண்ணா. அண்ணா அண்ணா சொல்லுங்கண்ணா. அண்ணா தலை போகுன்னு தெரிஞ்சு தைரியமா கை நீட்டிட்ட. இப்ப என் பிள்ளைன்னு தெரிஞ்ச உடனே கைய குடுக்கிறீல. கெட்டிக்கார பயல, நீ பெரிய ஆள வருவல. உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிக்கல. வாழ நல்லா சாப்பிட்டா நம்மள உடம்பு இரும்பு மாதிரி இருக்கும். அப்பதான் இன்னும் 4-5 ஹீரோ அடிக்க முடியும். அண்ணா வேணும்னு செய்யலண்ணா. கூச்சப்படாம சாப்பிடு. அண்ணா உண்மைண்ணா. நம்ம ஏரியா பையன் சினிமா ஹீரோவை அடிச்சுட்டான்னு நானு கூப்பிடுங்களே பாப்போம்னு. நல்ல பையனா இருக்கேல. உனக்கு இந்த அடிதடி பஞ்சாயத்துல வேணாமல. இந்த போலீஸ் கேஸ் கோர்ட்டு இந்த இளவெல்லாம் உனக்கு தேவையில்லைல. இந்த சண்டை சச்சரவெல்லாம் விட்டுருல. உனக்கு ஏதாவது வேலை வேணும்னா நான் வாங்கி தரமல. அண்ணா எனக்கு சினிமால ஹீரோ ஆகணும் ஆசையா இருக்குண்ணா. உங்களுக்கு நிறைய சினிமாக்காரங்களை தெரியும்லண்ணா. ஒரு வார்த்தை ரெக்கமெண்ட் பண்ணீங்கன்னா நான் ஹீரோ ஆயிடுவேன். எனக்கு ஃபைட் டு டான்ஸ் கூட தெரியும்ண்ணா. அது சரி, நீ ஹீரோ ஆகணுமா வில்லன் ஆகணுமா? ஹீரோ ஆகுறேண்ணா. பார்க்க நல்லா தானே இருக்கேன். ஏய், அந்த டிவியை போடு. மாமா, உங்களை பத்தி அந்த தங்கராசு தப்பா டிவில பேட்டி கொடுக்குறான். நம்ம இங்க ஏழ்மைய பணையமா வச்சுக்கிட்டு வியாபாரம் பண்ண பாக்குறாரு அந்த தங்கையா. கலாராணி கிட்ட பேர உருவராதனால
எங்களுக்கு நல்லது செய்யற மாதிரி நடிக்கிறாரு. அவரு கேட்டது கிடைச்சிருந்தா எங்களை நாய் மாதிரி அடிச்சே விரட்டி இருப்பாரு. இந்த அரசியல்வாதிகளுக்கு எங்க வாழ்க்கை விளையாட்டா போச்சு. குப்பத்துல இருக்க பயல்கள்லாம் இவன் பேசுற பேச்சை கேட்டு இவன் பின்னாடி சுத்திட்டு அலைகிறாங்க. இந்த தங்கராசு குப்பத்து விஷயமா கோர்ட்ல கேஸ் கூட போட்டிருக்காயா? மீட்டிங் போட்டு டிவில வந்துட்டா போதுமா? பெரிய வெண்ணையாவ வெட்டி போட்டுருவேன். நீர்ல வாண்டி, நான் ஏதோ மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நான் மந்திரி வரைக்கும் சண்டை ஓட்டு அடக்கேன். அது தெரியாம கண்டபடி கத்திக்கிட்டு இருப்பேன். அதுக்கே டென்ஷன் ஆகுதா? இந்த மாதிரி பேசுறதுனாலதான் எல்லா பயிலும் நம்ம தலையில ஏறி முளக அரைக்கிறானுங்க. கண்டந்துண்டமா இன்னைக்கு அவனை வெட்டி புதைச்சிடுறேன். அண்ணா அந்த தங்கராஜ் எங்க ஏரியாக்கு வருவானா? அவனை எனக்கு நல்லா தெரியும். அவனுக்கு அவ்வளவு சீன் கிடையாதுண்ணா. அவனை கொலை பண்ற அளவுக்கு எல்லாம் போக வேணாம், நான் பாத்துக்கிறேன்னா. அவன் சொன்னா கேட்க மாட்டான்ல, அவன் திமிரு பிடிச்சவ. அவன் ஏதாவது சொன்னா நீ கை நீட்டுவ. உனக்கு எதுக்குல தேவையில்லை. உன் நல்ல மனசு தெரியாம அவன் ஏதோ பேசுறானா? நான் பாத்துக்கிறேன்னா, எங்கிட்ட விட்டுனா. ஏ பத்திரமடே, பாண்டிச்சாமி அடிச்ச தாசுக்கு நீங்க இவ்வளவு சலுகை கொடுக்கறது நம்ம ஆளுக்கு யாருக்கும் பிடிக்கலங்க. நம்ம வீட்டுக்கு வந்து நம்ம பாண்டி மேலே கையை வச்சுட்டான்னு நீங்க தாசு பேர்ல தப்பா நினைக்கியடே. தங்கையா வீட்டுக்கு வந்து தங்கையா மக மேலேயே கையை வச்சவனோட தம்மு எனக்கு பிடிச்சிருக்கல. பழைய சோத்துக்கே வழி இல்லாதவனுக்கு பிரியாணி கொடுத்தோம்னா நம்ம காலில் விழுந்து கிடப்பாம்ல. இப்ப பாரு போயிட்டாமல. அந்த தங்கராசு கதி அதே கதிதான். இந்த மாதிரி பயல்களை தட்டி கொடுத்து வேலை வாங்குறது தான் அரசியல். அரசியல்ல அடிப்படை விதின்னு ஒண்ணு இருக்கு, தெரிஞ்சுக்கமா. நம்மள மாதிரி அரசியல்வாதிகளுக்கு இவன மாதிரி முரட்டு தொண்டனுங்க பலம் அவசியம். ரொம்ப கரெக்டா சொன்ன மாமா. எறும்பு புத்து கட்டினா தானே பாம்பு சொகுசா குடியிருக்க முடியும். தங்கராஜ்னா எந்திரினா. ஏய் போங்க போங்க. நான் அந்த போராட்டங்கிறனால நமக்கு எதுக்கு? நான் எந்திரினா பெரியவள. என்ன பேசுற தாசு? தங்கைய பத்தி டிவில என்னடா உளறிட்டு இருந்த? ஆடு இருக்கிறதுக்கு முன்னாடி நான் டுபுக்கு சுடுற. இன்னும் மஞ்ச தண்ணியே தெளிக்கல. உன் மூளைகையில ஏதாவது பிசகி போச்சா? தங்கைய எவ்வளவு நல்லவர் தெரியுமா? நான் சொல்றது எதுவும் புரியலையா உனக்கு? தங்கையா எவ்வளவு நல்லவர்னு எங்களுக்கு தெரியும். எங்களை அடிக்கிறதுக்கு நீ எவ்வளவு கூலி வாங்கின? உன்னை எல்லாம் அடிக்கிறதுக்கு பணம் வேற வாங்கணுமா? மரியாதையா சொன்னா எவன்டா கேக்குறீங்க? மாமா மாத்திரையை போடுங்க. இது வேறயா? இன்னும் எத்தனை மாத்திரை மாப்பிள கொடுப்பீங்க? நோய் தீரவே தீராதா? சில நோய்ங்க அப்படித்தான் மாமா. உன்ன மாதிரி உடம்ப பார்த்தா உள்ள போட்டுக்கிட்டு போகவே போகாது. இவங்க அக்கால தான் கட்டிக்கிட்டேன். ஆனா உங்க ஒப்ப உன்ன செய்து நம்ம கொடுத்து ஏன் உயிரை வாங்கிட்டாமல. இங்க பாரு தாசே, அந்த தங்கராசு விஷயத்துல ஜாக்கிரதையா இருந்து கடை. அண்ணா என்ன பண்ண முடியும்? பிரச்சனை பண்ணனா இன்னொரு கால கூட உடைச்சிருவேன். நீ ஏன் கவலைப்படுற? அண்ணா ஹீரோ சான்ஸ்னா இத மறந்துட்டானல. நம்ம பயலுவ புரோக்கர் வேலை செஞ்சு கையில காசு வச்சிருக்கானுவலாம். சினிமா எடுக்க போறதா சொல்லிட்டு இருக்கானுவ. உன்னை பத்தி அவனுக்கு கிட்ட நானு நீ பாக்குறதுக்கு ரஜினி மாதிரி இருப்பேன்னு சொல்லியிருக்கேன். ரஜினிகாந்தா? ஏண்டா தம்பி, அவரை மாதிரி உனக்கு டயலாக் பேச தெரியுமா? யார் அடிச்சு பூமி அதிர்ந்து பொறி கலங்குதோ அவன் தான்டா தாசு. வாங்க 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 ஐயா வாங்க, எங்க ஐயா வாங்க, என் செல்ல வாங்க வாங்க இந்த பாரதாசு அந்த தங்கராசு பையன் சாதி பேரை சொல்லித்தான் குப்பத்துக்கார பயில தூண்டி விட்டுட்டு இருக்கான். அவனும் முட்டா பயலுக, அவனால நம்பவே முடியாது. இங்க வாரியா, அந்த பயல்களால உனக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக சொல்ல. இன்னையில இருந்து நம்ம பயல்களோட நீ இங்கே தங்கிக்கோன்னு சொல்றேன், புரியுதா? நான் சொல்றேன், இந்த ஒரு வார்த்தை மட்டும் கேளியா. ஐயோ ஐயோ ஐயா, எதுக்கு அழுது? அழாதீங்க 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 எல்லாம் ஐயா ஐயா. என்ன அவ்வளவு அவசரமா அவர் சொன்ன? அம்மா மோதிரம். சாரிங்க, ஆக்சுவலா நேத்தே கிடைச்சிருச்சு. ஆனா நீங்க எப்பவுமே அடிதடின்னு வெயில்ல நான் தானே எடுக்கணும். ஃபீஸ் கொடுக்க மாட்டீங்களோன்னு. அப்புறம் ஏன் எப்ப கொடுத்த? நேத்து பார்க்ல நடந்த பிரச்சனைக்கு அப்புறம் தப்புன்னு மனசுக்கு தோணுச்சு. ஆமா, அவங்க எல்லாரும் தாலி கட்ட சொன்னப்ப ஏன் நீங்க கட்டல? அநியாயம் தானங்க. உங்களை போய் என்னோட சேர்த்து
உங்களுக்கும் எனக்கும் என்னங்க வித்தியாசம்? நீங்க ஹை கிளாஸ்ங்க, நான் லோக்கல். உங்களை விட கிளாஸ் பர்சன் யாருமே இருக்க மாட்டாங்க. கிடைச்ச சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிறவங்கள பார்த்துருக்கேனே தவிர உங்களை மாதிரி யாரையுமே பார்க்கல. நீங்க தான் உண்மையிலேயே கிளாஸ் பர்சன். உங்களை மாதிரி சின்சியரா உண்மைக்காக போராடுறவங்க இப்பெல்லாம் ரொம்ப கம்மி. That's why I respect you. I want to be friends with you.